ஐயா நான் இங்கே அமைச்சர்களே நான் அமைச்சரா நடத்துறாங்க மந்திரி மந்திரியா காவலாளி அது இது நாய் போய் என்னப்பா காசா கொண்டு வரேன் சீராக அமைந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை சபை இப்புண்ணிய சபை தேவலோகத்தில் கூடினால் தாவர் சபை பூலோகத்தில் கூடியபடியா இது ஒரு தெய்வீகமான ராஜ சபை இந்த ராஜ புண்ணிய சபை எதற்காக கூட்டப்பட்டது திருநாசி அகிலாண்டு கோடி பிரமாண்ட நாயகி பெரிய மாரியம்மனுக்காக ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்த்து உண்மை கரெக்டா இருக்கிறியே என்னங்க பீஸ்ஃபுல்லா இருப்பேன் என்ன புள்ள இந்நாடகத்திலே என்னைக்குதான் பெரியவன் ஆகிறேன் இவன் பெரியவன் ஆகிறது தப்பா ஏமா உனக்கு ஏமா இவ்வளவு வருத்தமா இருக்குது ஒரே மாதிரியாக்கலாம் ஒரே இடத்துல இருக்கிறான் உயரத்திலே இருக்கிறான் அவருனா கூட ஒண்ணு 50 குத்தாடுவார் நீ ஒண்ணு 10 குத்துக்கு இருக்கிறேன்னு தெரியல இந்நாடகத்திலே நான் வந்திருக்கும்படியா நான் யார் என் பெயர் என்ன ஒவ்வொன்றாக அதெல்லாம் எவ்வளவு வளர்ச்சி நீட்டு பாருங்க பூனை வளர்ச்சிக்கிட்டு இங்க ஒரு பூனை அங்க ஒரு பூனை இந்த மாதிரி பிறந்தது பூரா பூனை வளர்ச்சிக்கிட்டு ஒவ்வொன்றாக அறிவிக்கு வரை செவி கொடுத்து கேட்க வேண்டும் சொல்லட்டுமா
இப்படியே பொட்டி ஆடுறாடா. இப்படி ஏய் மத்தால வேகமா போனா பொட்டி வேகமா இருக்கிற வெறுக்கு வெறுக்கு புரிந்திருக்கிறேன் ஒன்றும் புரியவில்லை என்ன ஆமாங்க. முன்னாடி மக்கள் சத்தம், ஆ, பின்னாடி மத்தாலக்காரன் உலகக்காரன் பொட்டிக்காரன் சத்தம், நடுவுல 4 பேர் குசு விடுறாங்க. சொல்றேன். ஆமாங்க. அதனால இந்த காது சீக்காது, ஆ, இது கேட்காது. எந்த காதல தான் கேட்பேன். 2 இங்கிலீஷ் காது. ஓஹோ, என்னுடைய பெயரோ என்ன? வாசு. வாசுவா? வாசு. ஓ, வாசுகே! காதலிக்கே! வாசு காதலிக்கே! வாசு! ஆ, வாசு! ஓய், இந்த பெரியோ வாசு. இங்க வர, வெளிய வர. இங்க வெளிய வர. இது எது அதுவா இருந்தாலும் தாய் தந்தை யாரு? என்னை பெற்றாலே என் தாய் தந்தைகள். கருவே உருவாகி உருவே பிண்டமாகி ஆ, பிண்டமே ஒரு சரீரமாகி ஆமா. வெற்றி எடுத்தார்களே உன் தாய் தந்தைகள். டா, 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 டா. எப்பேற்பட்டவர்கள்? இப்படா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறீ, வகுத்துக்கு என்னத்துக்கிற? பூரி செட்டு. சரி, நல்ல ஆளுக்கு நாள் சாப்பிடலாம். அது பேரு பூரி செட்டு. பூரி செட்டு. ஓமாளி. ஆ? சரி, குணா, வெளிய வர குணா. சரி, குணா. என் பேரு குணானடா. சொல்லட்டுமா? ஆகட்டும். என்ன மட்டுமாக அங்குவது? என்ன பெற்றாலோ தந்தையடா.
போன வாரத்துல சங்ககிரியில் நடந்த மாதிரி நடந்து போயிருப்போம். என்னடா? அன்னைக்கு நீ மத்தவங்க நீ லீவு. ஆமா. இப்படிதான் அந்த ஊர்ல கூத்துட்டு போய் ஒரு பாய் சுருட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டு 7 மணிக்கே கூத்தாடுற இடத்துக்கு வந்துருச்சு. வந்து உடனே எப்படி கோமாளி சாப்பிட்டு கூத்தாடி எல்லாம் வந்து வேஷம் போறதுக்கு 10 மணி ஆகி போயிடும். அதுக்குள்ள நாம ஒரு தூக்கும் தூக்கி புள்ளான்னு நடுவுல பாய் போட்டு படுத்துக்கிச்சு. அந்த அம்மா விடிய கூத்து பார்க்கல, அப்படியே கட்டா பிறண்டு கவரா முறுக்குது மண்ணல. என்ன பண்ணிடுச்சு? தூக்க வெறி. அப்படி தூங்கிட்டு இருக்கும். அந்த அம்மாவை சுத்தி ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. எந்தானையும் போகல. ஆமா, விடிஞ்சு 7 மணிக்கு நல்லா பாய் சுருட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டு ஜனமெல்லாம் போன பின்னாடி கூத்து முடிஞ்சு போச்சா அப்படின்னு பாய் சுருட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போவேன். இல்ல, கூத்து பார்க்க வந்தம்மா. சரி, அவங்க வீட்டுக்காரங்க அம்மன் இருக்க கூடாது. அம்மா கூத்து பார்க்க போறிய, கூத்து பார்க்க போறிய. போன இடத்துல கூத்து நல்லா இருந்துச்சா, எங்க ஊருக்கார ஆடினாங்க, என்ன நாடகம் அப்படின்னு கேட்கவும் கூத்து பார்த்துனா தானே உண்மையை சொல்லும். அப்படியே மண்டை சொரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த கீழே படுத்து பிறலும் போது நல்லா இதுவரையிலும் மண்ணு, கீழே எல்லாம் ஒரே மண்ணு, தலையெல்லாம் பூரா கோர பில்லு பூரா அந்த கம்முன்னு இருக்கவும் இந்த ஆளுக்கு சந்தேகம் வந்து நீ எங்க கிடந்துட்டு வந்தியா தெரியல அப்படின்னு மயத்தை பிடிச்சு அறுத்து துரத்து விட்டா. அப்படியே அப்பம் அப்படி இந்த டெம்போல போயிட்டு போது இந்த அம்மா ஒரு மஞ்சள் பைய கையில எடுத்துக்கிட்டு பைய எடுத்துக்கிட்டு இப்படி அங்க அப்பம்ட்டுக்கு போறதுக்கு வந்துச்சேன். நாங்க வழியில போவோம், எங்க வண்டியை நிறுத்திக்கிச்சு. கூத்தாடி வண்டி ஆட்டுறது, இவங்களை கூட்டிட்டு போனா நம்மள பிரிச்சப்பட்டு சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு போனது. அம்மா வண்டி நிறுத்துவோம். அம்மா எத்தனாம் தேதி கூட்டி 24ஆம் தேதி வாங்காது அப்படின்னு கேட்கவும் என்ன பார்த்தா கூத்து கொடுக்கும் இருக்குது. வாங்க என்ன சேர்த்து விட்டு போயிருன்னு சொன்னாங்க. பாருங்க, நான் உண்மையை சொல்றேன். இன்னைக்கு நாடகம், அதாவது ரேணுகா பத்தினி சம்காரம் கோயில்ல இருக்கிறீங்க. இன்னும் 4 பேர் இருக்கிறீங்க, நீங்க படுத்துக்காங்க. இதோட 5-6 வேஷம் வந்துருச்சு. 5-6 வேஷம். இவன் பேர் இன்னும் என்னன்னு தெரியல. இத தெரியாதே நீங்க இந்த நடுவுல இருக்கிறவங்களும் படுத்துக்காங்க. எங்க செட்டு கஞ்சிலாங்க பட்டி இளந்தட்டல் நாடக சபா சின்னமாடு வாதியாரு அட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களும் படுத்துக்காங்க. நாங்க ஊரா வந்து பஞ்சாயத்து பண்ண முடியாது. பகல்ல தூங்கணும், நைட்ல கூத்தாடணும். நீங்க எல்லாம் தூங்குங்க, காலையில போய் தப்பிச்சுக்குவீங்க. இது கேட்டு வர ராட்டியில வந்துருச்சு. இருந்தாலும் பெற்றெடுத்து என் தாய் தந்தைகள் யாரு 10 மாதம் முன்னாடி அனுப்பும் அம்மா அவங்க நல்லா கொஞ்சம் ஹெல்ப் கொடுமா போய் தப்பிச்சு. அவனை பத்தி இல்ல, நீங்க பாருங்க. வினாடி அங்கத்தை சுமந்து என் தாய் புண்ணியவதி யார் அவர்கள், எப்பேற்பட்டவர்கள்? தாயோ வாடா மகனே, வருங்காலத்தில் இளவரசனே. மகனே, வருங்கால இளவரசா அப்படி என்று அனைத்து வலது கண்ணத்தில் முத்தமிட்டாளே. முத்தமிட்டார்களே ரேணுகா தேவி. தாயோ ரேணுகா தேவி. ஆமா. தந்தையா கண்ணதகன் மகாமுனிவர். சமதக்கினி மகாமுனிவருக்கு ரேணுகா பத்தினிக்கு பிறந்த உங்க பெயரோ வாசா இருந்தாலும் எத்தனை பேர் பிறந்தவர்கள்? எத்தனை அறிவிக்கட்டுமா? ஒட்டு
பம்பு இருக்குமா சைக்கிள் பம்பு? என்னது சைக்கிள் பம்பு கிடைக்குதையா வாங்கிக்கலாம். அது காலையில் வாங்கி கொடு, காற்று இறங்கி போச்சு வண்டியாடா. எது உங்க வந்து அதான் நிற்கிறாரு பாரு. ஸ்கூட்டியா? இல்லை பெரிய வண்டி பாரு, ஒரு டிஷர்ட் நிற்கிறீங்களா அது பின்னாடி. சரி சரி எடுத்து வாங்கிக்கிறேன். மறந்துடாத அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கிறேன். எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன். கவர்மெண்ட்ல உங்களுக்கு தனியாக சம்பளம் வருதானா? டிவியில் போடுவான். அது தனியாக இவ்வளோ பேர் பார்க்கணும். லைவ் விடணும். தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. எப்படி இது வீடு? வீடு இப்படி இப்படி ஆடாது. அதான் செல்லு எவ்வளோ? 1,00,000 ரூபாயா? 90. 90. பவர் பேங்க? நம்மளுக்கு முடிச்சாதான் மதிக்கிறீங்களா? நல்லா இருக்கா? குடியாரம் வாங்கிக்கிறேன் பாரு. சூப்பராக மணிக்கு முடிக்கிறதா கேட்கலாம். நல்லா இருந்துச்சு. எப்படி அந்த ஸ்டாண்ட் இல்லாத அது இன்னொரு பெண்ணால இதான் ஸ்டாண்டு. இதுதான் ஸ்டாண்டு. சொல்றீங்களா? அவங்க இந்த மோகனுக்கு மேலே பொண்ணு மேலே போகிறது தானே வர்றது எதுவுமே தெரியதில்ல. தெரியும் இந்த மாதிரி சுத்தமாக இல்லை. நாங்க 4 பேர் இருந்தோம். 4 பேரா? ஆமா. யார் யாரு? வாசு, விசு, விசுவாசு, பரஞ்சோதி, பரசுராமன். ஆமா. அம்மா ரேணுகா பத்தினி. தந்தையோ சபதக்கினி மகாமணி. யார் வீடு வந்தால் வாசு, விஸ்வாசு, பரஞ்சோதி, பரசுராமன். எங்க குடும்பத்து பேர் உங்களுக்கு தெரியாது. இதில் ஆண்டாள் பரசுராமன் எங்க கிருஷ்ணன் அப்பன் டெம்பரவரி. அபுதாபி. அப்பா, எங்க அப்பன் டெம்பரவரி. சரி. மகனுக்கு டெம்பரவரி. மூலக்காடு மாதிரி யார் பேரு? சாமியே வந்துச்சு கை கட்டிட்டு. எங்க தம்பி பேரு பரசுராமனே தான் கிருஷ்ணன். இன்னொரு தம்பி பேரு தண்ணி. இன்னொரு தம்பி இருக்கிறான், அவன் பேரு சுண்ணி. அப்போ ஒரு மாதிரினா அது இல்லை, அது மாதிரி கர்ணன் வந்து பரசுராமன் இதான் எங்க குடும்பத்தினுடைய பெயரு. அதில் வந்து பகவானே பரசுராமன். 4 பேரும் பிறந்து இருந்தாலும் இதில் நான் ஏன் ஓடோடி இல்லை வந்தேன்? ஒரு மாதிரி கருணை அதுக்கு மாதிரி விஷம் ஒன்று கூட வராதா? அது யாரு ரேணுகா போட்டு வருமா? நான் ஆளக்கூடிய தேசம் இது. தாழ்த்தப்பட்டவங்க அதுக்கு வெட்டி உருமாறி சிரத்தை மாற்றி போட்டுருக்காங்க. சரி அம்மாவை பார்க்கணுமேங்கும் போது தான் மேலேருந்து கீழே பார்க்கும்போது முகம் வேறு உடல் வேறு உருமாறி போச்சு. என்ன பண்ணுறோம், இந்த ஆதி பொண்ணும் ரேணுகாலும் ஒரு மாதிரியாக பகவானுடைய அவதாரம் 6வது அவதாரம். பேசுறது ரெக்கார்ட் ஆகுது.
இடம் ஆளும் நன்னகரம் சாரங்க தானாவரம். ஓஹோ அப்படிங்களா? ஆமா. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் நான் ஏன் ஓடி வந்தேன்? என்ன காரணம், எதற்காக ஓடி வந்தார்? உங்க தந்தையாகப்பட்ட சமுதாயத்தில் மகாமுனிவன் ஆ, உங்களை உடனடியா அதிவேகமா வர சொன்னாருங்க. அப்படியா? ஆமாங்க. அப்ப யார் அழைத்தார்? ஆமா எப்படி போவோம்? எடுப்போம். யாபோதா? எட்டு, எட்டு, எட்டு.